ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை வானத்திலிருந்து இல்லை, ஒரு மூடிய கருவறையில் கூரையிலிருந்து தானாகவே ஒரு சொட்டு தண்ணீர் லிங்கத்தின் மீது விழும் அதிசயத்தை எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் உலகமே மகா பிரளயத்தால் அழிந்தபோதும் நீரில் மூழ்காமல் ஒரு திட்டு போல தப்பித்த ஒரு புனித பூமி இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமான குரு பகவான் வழக்கமான சிவபெருமான் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் ராஜகுருவாக தனி சந்நிதியில் நின்று குளத்தில் அருள்வாரிக்கும் ஒரு தலம் எது தெரியுமா? அதுதான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில். வாங்க இந்த பதிவில் இந்த கோயிலோட பிரமிக்க வைக்கும் ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியங்களை முழுசாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து என்னோடய பதிவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க கோயிலை பார்க்கலாம். முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திட்டைன்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். தமிழில் திட்டு அப்படின்னா மேடான பகுதி அல்லது மவுண்ட் என்று அர்த்தம். புராணங்களின்படி ஒரு முறை மகா பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே நீரால் சூழப்பட்ட போது பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களை காத்துக்கொள்ள ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி அலைஞ்சாங்களாம். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் நீரில் மூழ்கியிருந்தப்பவும் இந்த ஒரு இடம் மட்டும் மேடான திட்டு போல தண்ணீருக்கு மேலே கம்பீரமாக காட்சி தந்தது. அங்கே ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்கிறத பார்த்து பிரம்மாவும் விஷ்ணுவும் அங்கே வழிபடுறாங்க. சிவன் அவங்களுக்கு காட்சி தந்து படைத்தல் மற்றும் காத்த தொழில்களை மீண்டும் தந்து அருளினார். பிரளயத்திலும் அழியாத தலம் என்பதால் இது திட்டை என்றும், காவிரிக்கு தெற்கே இருப்பதால் தென்குடி திட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலோட மிக ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மூலவரான வசிஷ்டேஸ்வரின் மேல் 24 நிமிடங்களுக்கு, அதாவது ஒரு நாழிகைக்கு ஒரு முறை சரியாக ஒரு சொட்டு நீர் விழுந்து கொண்டே இருக்கும். இதனால் இங்கே இருக்கிற லிங்கத்தின் மீது சாத்தப்படும் மஞ்சள் துணி எப்போதும் ஈரமாகவே இருக்கும். இதற்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் மிகச்சிறந்த கட்டடக்கலை மற்றும் அறிவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. கருவூர் விமானத்தின் கூரையில் சூரியகாந்த கல் மற்றும் சந்திரகாந்த கல் அப்படின்னு 2 அபூர்வ கற்களை வைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்கள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அதை நீர்த்துளியாக மாற்றி சரியாக 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை மூலவர் மீது சொட்ட வைக்கிறது. நம் முன்னோர்களின் இந்த அறிவியல் புத்திசாலித்தனம் நம்ம வியக்க வைக்கிறதுல. இப்போ இந்த கோவிலோட முதன்மை சிறப்பு அம்சமான குருஸ்தலத்திற்கு வருவோம். பொதுவாகவே குரு பயிற்சி அப்போ எல்லோரும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி தான் பரிகாரமாக செய்வாங்க. ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானின் ஞான வடிவம். நவகிரகங்களில் உள்ள வியாழ பகவான் எனப்படும் குரு பகவான் தனி கிரகமாக தனி சந்நிதியில் விட்டிருக்கும் மிகச்சில தலங்களில் திட்டை முதன்மையானது. இங்கே குரு பகவான் சுவாமி வசிஷ்டேஸ்வருக்கு உலகநாயகி அம்மனுக்கும் இடையே ராஜகுருவாக நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் கையில் ஆயுதங்கள் மற்றும் புத்தகத்தோடு கம்பீரமாக காட்சி தருகிறார். இவரை வணங்கினால் கல்வி, செல்வம், குழந்தை பாக்கியம் மற்றும் சகல தோஷ நிவர்த்திகளும் கிட்டும் என்பது பக்தர்களை அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவில் முழுவதும் முற்றிலும் கற்களாலேயே செதுக்கப்பட்ட ஒரு அற்புத குடவரை போன்ற அமைப்புடையது. தரை, தூண்கள், கூரை என அனைத்துமே கற்களால் ஆனது. இங்கே இருக்கிற கோவில் குளம் சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தால் இந்த குளம் உருவானதால் வரலாறு சொல்கிறது. வசிஷ்ட முனிவர் இங்கு வந்து சிவனை பூஜித்து வழிபட்டதால் இறைவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக மூலவர் லிங்கத்தின் மீது பட்டு சூரிய பூஜை நடப்பதும் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு. இந்த அற்புதமான தலம் தஞ்சாவூரிலிருந்து மெலட்டூர் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. கும்பகோணத்திலிருந்து எளிதாக நீங்கள் போகலாம். கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மற்றும் குரு பயிற்சி நாட்களில் இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வர 28ஆம் தேதி நினைக்கிறேன் குரு பயிற்சி நடக்குது. நீங்கள் போய் இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்களும் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா இந்த ஆன்மீக அதிசயத்தை நேரில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் வரலாற்று ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.